ஜோகூர் நெடுஞ்சாலையின் நள்ளிரவு மர்மம் இத பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இது வெறும் செவிவழி செய்தி கிடையாதுங்க. இருள், தனிமை, அப்புறம் விடை தெரியாத சில பயங்கரங்கள் நிறைந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நாம அலச போறோம். ஒரு சாதாரண நள்ளிரவு பயணம் எப்படி ஒரு மரணப்பயமா மாறுச்சுன்னு இதுல பார்க்கலாம். முதல் பகுதி நள்ளிரவு பயணம், மர்மத்தோட தொடக்கம்னு கூட சொல்லலாம். நேரம் சரியா நள்ளிரவு 1:40 கோலாலம்பூர்ல இருந்து ஜோஹூர் போற அந்த நள்ளிரவு பேருந்துல கிஷோருங்கிற நபர் மட்டும் தனியா பயணம் செய்யறாரு. வெளியில பாத்தீங்கன்னா கும்மிருட்டு, பஸ்ல வேற யாருமே இல்ல. அந்த நிசப்தத்துல அவரோட மூச்சுக்காற்று மட்டும்தான் அவருக்கு துணையா இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நிலைமை எவ்வளவு பயமா இருக்கும்னு. ஆனா உண்மையாகவே அந்த பஸ் காலியா இல்லங்க. கடைசி சீட்ல வெள்ளை நிற ஹிஜாப் அணிந்த ஒரு பெண் எந்த அசைவுமே இல்லாம அப்படியே ஒரு சிலை மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. நள்ளிரவுல யாருமே இல்லாத ஒரு பஸ்ஸோட கடைசியில இப்படி ஒரு உருவம் இருந்தா சும்மா சொல்லக்கூடாது. நினைக்கும் போதே ஒரு மெல்லிய திகில் உருவாகுதுல. அடுத்ததா ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. கண்டக்டர் திடீர்னு கிஷோரை நெருங்கி ஒரு ரகசியம் சொல்ற மாதிரி ரொம்ப மெதுவா ஒரு வார்னிங் கொடுக்கறாரு. கடைசி சீட் பக்கம் மட்டும் போயிடாதீங்க. இந்த ஒற்றை வார்த்தை கிஷோருக்குள்ள எவ்வளோ பெரிய மரண பயத்தை விதைச்சிருக்கோம். அந்த பெண் யாரு? அங்க உண்மையாவே என்னதான் இருக்கு? கொஞ்ச நேரத்திலேயே வெளிச்சமே இல்லாத ஒரு இருண்ட காட்டு பாதையில பஸ் திடீர்னு நிக்குது. இன்ஜின்ல என்ன பிரச்சனைன்னு பார்க்க டிரைவர் வெளியே போயிட, இப்போ அடர்ந்த காட்டுக்கு நடுவுல கிஷோரும் அந்த மர்ம பெண்ணும் மட்டுமே பஸ்ஸுக்குள்ள தனித்து விடப்படுறாங்க. டிரைவர் வெளியே போன மறுகணமே பஸ்ஸோட லைட்ஸ் விட்டு விட்டு எரிய தொடங்குது. இருளும் வெளிச்சமும் மாறி மாறி வரும்போது தனிமையோட முழு பயமும் கிஷோரை பிடிச்சிக்க ஆரம்பிக்குது. மூணாவது பகுதி இருளில் ஒரு குரல். இதுதான் பயத்தோட உச்சகட்டம். அந்த லைட்டு மினுமினுக்கும் சிறு வெளிச்சத்துல கிஷோர் மெதுவா பின்னாடி திரும்பி பார்க்கறான். ஷாக் என்னன்னா, கடைசி சீட்ல இருந்தவங்க இப்போ நடு சீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுவும் எந்த ஒரு காலடி சத்தம் இல்லாம. ஒரு சாதாரண மனுஷனால சத்தமே இல்லாம எப்படி இவ்ளோ தூரம் நகர முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ திடீர்னு அந்த பெண் கிஷோரை பார்த்து ஒற்றை கேள்வி கேக்குறாங்க. நீ என்ன பாக்குற? அது கண்டிப்பா ஒரு சாதாரண மனித குரலே கிடையாதுங்க. ஏதோ ஒரு ஆழமான இருண்ட குகைக்குள்ள இருந்து வர்ற ஒரு அமானுஷ்யமான எதிரொலி மாதிரி அது கேட்டுச்சு. பயத்துல உறைஞ்சு போன கிஷோர் உடனே உதவிக்காக தான் போனை எடுக்கிறான். சிக்னல் சுத்தமா இல்ல. ஆனா ஸ்கிரீன்ல திடீர்னு ஒரு மெசேஜ் மட்டும் பிரகாசிக்குது. திரும்பி பார்க்காத. அந்த பதற்றத்துல கிஷோர் தற்செயலா முன்னாடி திரும்ப, அடுத்த செகண்ட் அந்த உருவம் அவனோட காதருகே வந்து ரொம்ப குளிர்ந்த குரல்ல முணுமுணுத்துச்சு. நான் இதே ரோட்ல தான் இறந்தேன். நினைச்சாலே நடுங்குதுல. இப்போ இறுதி பகுதி, அதிர்ச்சியான உண்மை என்னன்னு பாப்போம். அந்த குரலை கேட்ட அதிர்ச்சியில கிஷோர் அலறிக்கிட்டே முழிக்கிறான். பஸ் முழுசா காலியா இருக்கு. அந்த மர்ம பெண்ணை காணோம். அதைவிட பெரிய பயங்கரம் என்னன்னா, பஸ்ஸ ஓட்டி வந்த டிரைவரும் அங்க இல்ல. நள்ளிரவுல அடர்ந்த காட்டுக்கு நடுவுல அவன் முழுமையா தனித்து விடப்பட்டிருக்கான். பஸ்ஸுக்குள்ள ஒரே மயான அமைதி. அவனோட மூச்சுக்காற்று மட்டும்தான் கேக்குது. ஆனா பஸ்ஸுக்கு வெளிய அந்த இருண்ட காட்டுக்கு நடுவுல இருந்து யாரோ பெரிய விபத்துல சிக்கியதை குறிக்கிற மாதிரி ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ் சைரன் சத்தங்கள் மிக கொடூரமா ஒலிக்க தொடங்குது. அடுத்த நாள் காலை வெளியான செய்தி ஒட்டுமொத்த மர்மத்தையும் புரட்டி போட்டுச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி இதே நெடுஞ்சாலையில இதே பஸ் ஒரு கோர விபத்துல சிக்கி அதுல பயணம் செஞ்ச எல்லாரும் இறந்துட்டாங்களாம். அப்போ கிஷோர் பயணம் செஞ்ச பஸ் எது? அவன் பார்த்த மனுஷங்க யாரு? விபத்து நடந்து எத்தனையோ வருஷங்கள் ஆனாலும் அந்த மரண பேருந்து ஒவ்வொரு நள்ளிரவுலையும் அதே நெடுஞ்சாலையில ஓடிக்கிட்டு தான் இருக்கு. தற்செயலா அதுல ஏறுற தனி பயணிகள் கிட்ட தன்னோட மரண கதையை அது சொல்லிக்கிட்டே இருக்குங்கிறது தான் இந்த ஆதாரங்கள் உணர்த்துற அச்சுறுத்தும் உண்மை. இப்போ இந்த விவரங்கள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு நள்ளிரவு நேரத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காலியான பஸ்ல நீங்க மட்டும் தனியா பயணம் செய்வீங்களா?